நீங்க பேங்க்ல பணம் டெபாசிட் பண்ணும்போது நீங்க உங்க பணத்தை சேஃபா வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்க. ஆனா உண்மையில என்ன நடக்குது தெரியுமா? பேங்க் உங்க பணத்தை யூஸ் பண்ணி பெரிய அமௌண்ட் சம்பாதிக்குது. இது ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல் சிஸ்டம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க 10,000 ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்றீங்க. பேங்க் உங்ககிட்ட 3% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்னு சொல்லுது. நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஏன் பணம் க்ரோ ஆகுதுன்னு. ஆனா அதே 10,000 ரூபாய பேங்க் வேற ஒருத்தருக்கு லோனா கொடுக்கும். ஹோம் லோன், பர்சனல் லோன், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், இப்படி பல வகைகள்ல லோன் கொடுக்கும். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, பேங்க் அந்த லோனுக்கு 10% இல்ல 12% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு 3% கொடுக்குது, ஆனா வேற ஒருத்தர்கிட்ட 10% வாங்குது. அந்த டிஃபரன்ஸ் தான் பேங்கோட மெயின் ப்ராஃபிட். இதுதான் பேங்கிங் பிசினஸோட பேஸ் மாடல். டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் கம்மி, லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகம். கேப் தான் ப்ராஃபிட். இன்னும் ஷாக்கிங் உண்மை என்னன்னா, நீங்க டெபாசிட் பண்ண ஃபுல் அமௌண்ட்டை பேங்க் லாக்கர்ல வச்சுக்காது. கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் பேங்க் கொஞ்சம் பர்சன்டேஜ் மட்டும் ரிசர்வ் வச்சுக்கும். மீதி அமௌண்ட்டை லோனா சர்க்குலேட் பண்ணும். அது வேற பேங்க்குக்கு டெபாசிட் ஆகும், அந்த பேங்க்கும் மறுபடி லோன் கொடுக்கும். இப்படி சேம் மணி சிஸ்டம்ல பல தடவை யூஸ் ஆகும். இதுதான் மாடர்ன் பேங்கிங் சிஸ்டம் சீக்ரெட். லோன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்ல, பேங்க்குக்கு வேற இன்கம் சோர்சஸ் கூட இருக்கு. ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணும், லேட் பேமெண்ட் ஃபைன் எடுக்கும், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஹை இன்ட்ரெஸ்ட் வாங்கும், மர்ச்சன்ட் கிட்ட டிரான்சாக்ஷன் கமிஷன் வாங்கும், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும். ஸ்மால் சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்தா லேக்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கும்போது அது crores ப்ராஃபிட் ஆகும். இப்போ முக்கியமான கேள்வி, பேங்க்ல பணம் வச்சது சேஃபா? சேஃப் தான். ஆனா growth இருக்கா? இன்ஃப்ளேஷன் 6% இருக்கும்போது நீங்க சேவிங் அக்கவுண்ட்ல 3% தான் வாங்குறீங்கன்னா உங்களோட பணத்தோட ரியல் வேல்யூ குறைஞ்சிருக்கும். மீனிங் நீங்க ஆக்சுவலா லாஸ் பண்றீங்க. 10 வருஷம் அப்புறம் அந்த பணத்தோட பையிங் பவர் குறைஞ்சிருக்கும். அதான் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கான பீப்புள் பணத்தை பேங்க்ல மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பணத்தை வேலை செய்ய வச்சிடுவாங்க. பேங்க்ல எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கலாம், டெய்லி எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஆனா லாங் டேர்ம் வெல்த் பில்ட் பண்ண பேங்க் மட்டும் போதாது. கொஞ்சம் ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்தா போதும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், கோல்ட், லேண்ட், பிசினஸ், இப்படி டைவர்சிஃபைடா இன்வெஸ்ட் பண்ணினாதான் ரியல் growth வரும். ரிஸ்க் புரிஞ்சுக்கிட்டு நல்ல பிளான் பண்ணினாதான் ஃபியூச்சர் செக்யூர் ஆகும். பேங்க் உங்க பணத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்குது. ஆனா முக்கியம் என்னன்னா, நீங்க உங்க பணத்தை யூஸ் பண்ணி சம்பாதிக்க கத்துக்கோங்க. ஃபினான்ஷியல் எஜுகேஷன் தான் ரியல் பவர். பணம் பேங்க்ல தூங்கக்கூடாது, உங்க ஃபியூச்சருக்கு வேலை செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி ஃபினான்ஷியல் உண்மைகள் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட பணம் உங்ககிட்ட வேலை செய்யும் போது தான் ரியல் ஃப்ரீடம் ஸ்டார்ட் ஆகும்.